தொகுதி ஒதுக்கினா நீங்க எதிர்த்து நிப்பீங்க? எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு, மக்களுடைய மனசில் நம்ம இருக்கத்தான் போறோம். அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க. சொல்ற இடத்துல நிக்க போறோங்கண்ணா. அல்லது நிக்க வேண்டாம், எலெக்ஷன் வேலை செய்யணும், அதையும் செய்ய போறோம். இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும், அதையும் செய்ய போறோம். என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, நான் தொண்டன். 2026 கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை. நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பேசினேன் பாருங்கண்ணா. அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் வேணும். தொண்டனாகவும் நான் இருக்கணும்னு ஆசை. அதே நேரத்தில் அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு. அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தாற் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை. இரண்டையும் நான் செய்யணும். அண்ணாமலை அன்பு கூட்டம் தொடங்கப்பட்டது, அது நோக்கம் பல பேர் தொடங்குறாங்கண்ணா. இது என்னன்னா புதுசா ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, அண்ணே எல்லோருக்கும் சொல்றது அந்த கையில பெச்ச குத்தாதீங்க, அது நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல. ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க, நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல. நாம் எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும். டெல்லியிலிருந்து ஒருத்தவங்க, அண்ணே நாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம், இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறோம். நாங்க எங்கேயும் பேர் போடாதீங்க, போட்டோ போடாதீங்க, சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா பேரில் நடத்துங்க. அதை கேட்டும் சில பேர் போட்டோ போடுறாங்க, பேர் போடுறாங்க. எதாக இருந்தாலும் கூட நல்லதுக்காக இருக்கட்டும். நம்மனால கட்சிக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ கெட்டது நடந்துருச்சுன்னு வர வேண்டாம். அதனால் யார் எங்கே ஆரம்பித்தாலும் நல்லது செய்யுங்க, மக்களுக்கு நல்லது நடக்கும். மேடம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து அனுமதிக்க மாட்டோம் நிதித்துறை அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காங்க. மேடம் இந்த என்விரான்மெண்டல் கமிட்டி என் கையில மேடம் இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய கையில என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA அவங்க கையில் இருக்கு. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களே ONGC ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு. இந்த கையில நிதி அமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு, எப்படிப்பா நீ கொடுத்த நிறுத்துன்னு. சோ இந்த கையும் சண்டை போடுறதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு ONGC ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க, நாங்க கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே. மக்களுக்கு வேண்டானா செய்யாதீங்க. நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் பர்மிஷன் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க அப்போஸ் பண்றீங்க. உங்க தொகுதி அங்க இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதை நான் அப்போஸ் பண்றேன்னு. அதனால முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேர்கோட்டில் போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க. லெப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க, ரைட்ல ஒன்று இருக்கிறாங்க. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. ONGC ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம். அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எங்க அனுமதி கொடுக்கணும், எங்க அனுமதி கொடுக்க கூடாது.